ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு பகடையை ஒரு முறை எறியும் பொழுது கிடைக்கும் எண் 3 மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சான்சஸ் வந்து 2 சான்சஸ் இருக்குது. மொத்தமாக வந்து 6. அப்போ இதை கட் பண்ணோம்னா 1/3. அடுத்தது பாருங்கள், 2 அடுத்தடுத்த எண்களின் பெருக்கல் பலன் 4032ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அதாவது இது வந்து அப்படியே டேரெக்டாகவே போட்டுருங்க. இங்கே லாஸ்ட்டில் என்ன டிஜிட் இருக்குன்னா 2 இருக்குது. இங்கே 4ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 0 வரும். 2 3s are 6 வரும். இங்கே 1 2s are 2, 3 4s are 12. தட் மீன்ஸ் லாஸ்ட்டில் 2 இருக்கும். அப்போ இது ரெண்டையும் தான் நம்ம செக் பண்ணணும். 62 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்துருங்க. மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஏன்னா இதை ஈக்குவேஷன் போட்டு கொண்டு போனோம்னா ரொம்ப பெரிய வேல்யூவாக வரும். ஸோ இப்படி பண்ணிவிடுங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு தொகை ஆண்டிற்கு 11% தனி வட்டி விகிதத்தில் 3.5 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து 4.5 ஆண்டுகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு தான். சரிங்களா? இதில் 2ல் எது பெருசு? 4.5 தான் பெருசு. அப்போ அதை ஃபஸ்ட்டு எழுதிப்போம். P இன்ட்டு அதே 11%க்கு 4.5னா 9/2ன்னு நான் எடுத்துக்கிறேன். மைனஸ் அதே பர்சன்டேஜ்க்கு 3.5 வருடம். அப்போ 7/2ன்னு எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 412.50. சரிங்களா? இப்போ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 11p இன்ட்டு 9 - 7 வரும். நான் அதை மைனஸ் பண்ணி 2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 200 அப்படிங்கிறத இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82500 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3750 அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது பாருங்கள், இதில் இந்த புள்ளி விகிதத்திற்கு முகடு காண்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? கீழே இருக்குது இல்லையா அந்த நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ், அதில் எது ஹையஸ்ட்டுன்னு பாருங்கள். 21 தான் ஹையஸ்ட். அதனுடைய காலனிகளின் அளவு தான் வந்து ஆன்சர் 7. அடுத்தது பாருங்கள், இதோடைய மிகப்பெரிய கோளின் நீளம் வந்து கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, அதோட டயாமீட்டர் தான் கேட்குறாங்க. அப்போ √L² + B² + H² போட்டோம் அப்படின்னா நமக்கு 13.75 அப்படிங்கிறது கிடைக்கும். நன்கு கலைத்து வைக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து ரேண்டம் முறையில், அப்போ 52 சீட்டுகள்னால் ஒவ்வொரு சீட்டும், அதாவது இப்போ டைமண்ட் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது எத்தனை இருக்கும்? 13 இருக்கும். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். ராஜா சீட்டு எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். சரிங்களா? இங்கே வந்து டைமண்ட் அல்லது ராஜா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. டைமண்ட் சீட்டு மொத்தமாக எத்தனை? 13. அதில் ஒரு ராஜா சீட்டு இருக்கும். அப்போ அது போக ரிமைனிங் எத்தனை இருக்கும் அப்படின்னா 3 சீட்டு இருக்கும். அல்லதுன்னு கொடுத்ததுனால 2ஐயும் ஆட் பண்ணிக்கணும். /52. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா 4/13 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், 2009ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை எனில் 2010ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. 2009 அப்படிங்கிறது நான்-லீப் இயர். அப்போ நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் வந்து 1. ஸோ வியாழன் கூட 1 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெள்ளி. அடுத்தது பாருங்கள், ஒரு பையில் ₹1 50 அந்த மாதிரியான காயின்ஸ் இருக்கான். அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போது 5 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ், அதோட கவுண்ட் தெரியல அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், ப்ளஸ் ₹1 அப்படிங்கிறதுனால இன்ட்டு 1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? அடுத்தது 50 பைசா. 50 பைசானா வந்து ஹாஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 6ல் பாதி வந்து எவ்வளோ வந்துடும்? 3x அப்படிங்கிறது வந்துடும். அடுத்தது இது வந்து 0.25 அப்படின்னு எடுத்தோன்னா 0.25 × 7xன்னு இருக்கும். இதோட மொத்த மதிப்பு தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 390 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 40 அப்படிங்கிறது கிடைக்கும். இதை எடுத்துகிட்டு வந்து ரேஷியோவில் போட்டோம் அப்படின்னா 5 4s are 20, 200, 6 4s are 24, 7 4s are 28. அடுத்து பாருங்க,
இப்போ வந்து a + b அண்ட் a - b கேட்டிருக்காங்களா, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, a + bக்கு என்ன ஃபார்முலா, a² + b² + 2ab. அப்போ மேலே என்ன இருக்க போகுது, 17 + 108ன்னு இருக்க போகுது, கீழே வந்து 17 - 108ன்னு இருக்க போகுது. ரெண்டுமே ஹோல் ஸ்கொயர். ஓகேங்க, சரி. ரெண்டுக்குமே என்ன பண்ணணும், ரூட் எடுத்துடணும். சரிங்களா, அப்போ வந்து 225/9 வரும். ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா 15/3 அப்படிங்கிறது இருக்கும். இதை கட் பண்ணோன்னா 5. அடுத்தது பாருங்கள், ஒரு மனிதன் சைக்கிளில் வட்டமாக உள்ள இடத்தை சுற்றுகிறான். அவனின் வேகம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னா அதோடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. சுற்றி வரான் அப்படின்னா அதோட சுற்றளவு. சரிங்களா, இதை வந்து இவ்வளோ மணி நேரத்தில் அவன் வந்து சுற்றான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த 14.5 இருக்கு இல்லையா, அதை 5/18 அதாவது மீட்டர்/செகண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா இது வந்து 4 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு மாறும். சரிங்களா, அடுத்தது இந்த 1 minute and 28 செகண்ட்ஸை செகண்ட்ஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா இது வந்து 88 செகண்ட்ஸாக இருக்கும். சரிங்களா, இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து சுற்றளவை தான் அவங்க மறைமுகமாக கொடுத்துருக்காங்க. 2πr தான் அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 488ன்னு மறைமுகமாக கொடுத்துருக்காங்க. அப்போ 4 × 88 88. சரிங்களா, இப்போ இதை வந்து 22/7ன்னு வச்சுப்போம். வச்சுட்டு இங்கே கட் பண்ணோம் அப்படின்னா 4 டைம்ஸ் இருக்கும். அது மாதிரி கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஆர் வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 56 அப்படிங்கிறது கிடைக்குது. சரிங்களா, இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிடணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ πr² ஃபார்முலா, π 56 × 56 போட்டோம் அப்படின்னா இது வந்து 8 டைம்ஸ் இருக்கும். ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்தது பாருங்கள், 54 km/மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை வந்து எதால் மல்டிப்ளை பண்ணிடணும், 5/18 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 15 மீட்டர்/வினாடி அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு காவலர் திருடனை விட 114 மீட்டர் பின்னால் உள்ளார். காவலர் நிமிடத்திற்கு இவ்வளோ வேகத்திலும் செல்கிறார் எனில் திருடன் இவ்வளோ வேகத்தில் செல்கிறார். 2 பேரோட வேகம் கொடுத்துருக்காங்க. இவங்க ஒருத்தர் இன்னொருத்தரோட இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. சரிங்களா, அப்போ வந்து சேம் டைரக்ஷனாக இருக்கிறதுனால அவங்க 2 பேரோட வேகத்தை என்ன பண்ணிடணும், கழிச்சிடணும். அப்போ வந்து நம்மளுக்கு 6 மீட்டர்/மினிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா, இப்போது டைம் வந்து நமக்கு தெரியணும். மொத்தமாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, 114 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. இதை கிராஸ் பண்ணணுன்னா அவரை கேட்ச் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிராஸ் பண்ணி அவங்கள கேட்ச் பண்ணணுன்னா அவர் வந்து எவ்வளோ வேகத்தில் இருக்கணும்னா 6ல் இருக்கணும். அப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா 19 மினிட்ஸ். சரிங்களா, 19 மினிட்ஸில் நம்ம வந்து அவரை போய் ரீச் பண்ணுவார். அடுத்தது பாருங்கள், 1907 ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சோசியலிச கருத்தரங்கில் கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதி வந்து யார் அப்படின்னா மேடம் காமா. 1905 லண்டனில் தொடங்கப்பட்ட இந்திய ஹோம் ரூல் அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா அப்படிங்கிறவரால் தொடங்கப்பட்டது. அடுத்தது பாருங்கள், விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடத்தை தொடங்கிய ஆண்டு எது அப்படின்னா 1898. ஜெய்ஹிந்த் என்ற வாழ்த்து முழக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ். கீழ்கணற்றில் மிகச்சிறிய ஆறு வந்து தாமோதர். புவியியல் சுழற்சி அப்படிங்கிறத வந்து சொன்னது யார் அப்படின்னா WM டேவிஸ். புவி புறவியல் சுழற்சி அப்படின்னு சொன்னது வால்டர் பென்க். பெனிபினல் சுழற்சி அப்படின்னா கிரீன்கி. பெடிபினல் சுழற்சி வந்து எல்சி கிங். இது பாருங்கள், லாகூர் கோட்டை யார் கட்டினாங்க, அக்பர். ஜம்மு மசூதி வந்து அவுரங்கசீப். செங்கோட்டை ஷாஜஹான். அக்பரின் சமாதி ஜஹாங்கீர். அலிகார் இயக்கத்தினை நிறுவியவர் சர் சையது அகமது கான். 1920 சென்னை மாநில முதலமைச்சராக பதவி வகித்தவர் யாருன்னா சுப்பராயன் ரெட்டியார். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக 2 தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் முதலில் நியமித்த ஆண்டு 1989. சரிங்களா, மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1993 இதை வந்து 91 வந்து திரும்ப 1 மெம்பராக மாற்றிருப்பாங்க. திரும்ப 93 3 மெம்பர்ஸாக மாற்றிருப்பாங்க. அடுத்தது
அடுத்தது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு விதி 148 விவாதிப்பது வந்து தலைமை தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அதிகாரியை பற்றி. இந்திய அரசியலமைப்பின் 243C விதி வலியுறுத்துவது வந்து பஞ்சாயத்து அமைப்பு. இந்தியாவின் முதல் மாநகராட்சி எதுனா மெட்ராஸ். பாராளுமன்றத்தின் கீழ் சபை மற்றும் மேல் சபை உறுப்பினர்களில் உள்ள பாராளுமன்ற குழுக்கள் வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா மதிப்பீட்டு குழு, துணை சட்டமியற்றுதல் பேரிலான குழு, பொது கணக்கு குழு, இந்த மூணுலையும் இருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், இதில் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அப்படிங்கிறது இது மட்டும்தான் அவர், அதாவது 93 கொண்டு வந்திருப்பாங்க இதை. இது கரெக்டு. தேசிய மனித உரிமை ஆணையம், சிறுபான்மையினர் தேசிய ஆணையம், இதுவும் கரெக்டு. அடுத்தது பாருங்கள், மாங்குரூ தாவரங்கள் மண்ணின் அடியில் உள்ள ஆஸ்மாட்டிக் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றன. நீர் உறிஞ்சுதலை சரி செய்ய எலக்ட்ரோலைட்டுகளை செல்லின் காற்று வெற்றிடங்களில் குவிக்கின்றன. அடுத்தது முட்டை அப்படிங்கிறது வெள்ளி புரட்சி, உரம் அப்படிங்கிறது சாம்பல் புரட்சி, தேன் அப்படிங்கிறது பொன் புரட்சி, தோல் அப்படிங்கிறது பழுப்பு புரட்சி. அடுத்தது நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. 2015-16 கணக்கீட்டின்படி நமது மாநிலம் தேசிய அளவிலான தலா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து 11வது இடத்தை வகிக்கிறதா. தொழில் வரி விதிப்பது வந்து மாநில அரசு. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து சென்னையில் அமைஞ்சிருக்கு. உலகில் எந்த நாட்டில் முதலாக ஓட்டுநர் இல்லாமல், இது வந்து தேவையில்லை, இது கரண்ட் அஃபேர். இந்தியாவில் இதுவும் கரண்ட் அஃபேர், இதுவும் கரண்ட் அஃபேர், இதுவும் கரண்ட் அஃபேர். மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான சர்வதேச வங்கி IRDPயோடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ வந்து யார் இருக்காங்கன்னா அஜய் பங்கா அப்படிங்கிறவர் இருக்கார். அஜய் பங்கா அப்படிங்கிறவர் இருக்கார். இவர் எப்போ வந்து வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2, 2023 வந்திருக்காரு. இவரோட டென்யூர் வந்து 27 தான் முடியுது. அடுத்தது ரோஹிங்கா நாட்டின் எந்நாட்டின் சிறுபான்மையினர் அப்படின்னா மியான்மர் நாட்டின். GST வந்து 1/7/2017. இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1857. இந்தியாவின் முதல் புகையிலை இல்லா நகரம் எது அப்படின்னா சண்டிகர். ஆக்சிஜன் மூலக்கூறு ஒரு ஹைட்ரஜன் மூலக்கூறுவை போல 16 மடங்கு கனமானது. 30 K வெப்பநிலையில் ஹைட்ரஜனின் சராசரி வேகத்தை போன்ற வேகத்தை பெற ஆக்சிஜனுக்கு எவ்வளவு வெப்பநிலை வேண்டும் அப்படின்னா 480 கெல்வின் வெப்பநிலை வேண்டுமா. கீழ்கணவற்றில் மீ கடத்தலோடு தொடர்புடைய விளைவை தேர்ந்தெடுக்க அப்படின்னா மெய்ஸ்னர் விளைவு. குரோமைட் தாதுவின் வேதியியல் வாய்ப்பாடு FeO Cr2O3. மனிதனின் விந்து செல்லில் இல்லாத செல் நுண்ணுறுப்பு வந்து என்டோபிளாச வலை. டேஷ் மைட்டாசிஸ் செல் பிரிதலில் பங்கு பெறுவதில்லை அப்படின்னா ஹெட்டிரோக்ரோமாட்டின். கீழே கொடுக்கப்பட்ட நாடுகளில் மிகப்பெரிய அளவிலான உயிரின பரவல் உள்ள கண்டம் தென் அமெரிக்கா. மஞ்சள் காய்ச்சலை எத்தனை வகையான வைரஸ்கள் உண்டாக்குகின்றன? 9. ஒருவர் 10,000 ஆண்டிற்கு தனிவட்டி விதத்தில் 10,000 9% தனிவட்டி விதத்தில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். இதை கட் பண்ணோன்னா நமக்கு 2,700 வரும். மொத்த தொகை கேட்டிருக்காங்க, அப்போ 10,000 ஆட் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், 4 வெவ்வேறு மின்னணு உபகரணங்கள் ஒளி வந்து இப்படி எழுப்புது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்க 30 நிமிடம். அதுக்கடுத்தது 1 மணி நேரம் 60 நிமிடம் எடுத்துக்கலாம். 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது 90 நிமிடம். 1.25 மணி நேரம் அப்படிங்கிறது 105 நிமிடம். எல்லாத்துக்கும் எல்சிஎம் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 1260 அப்படிங்கிறது கிடைக்கும். இதை வந்து நம்ம மணியாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு 21 மணி நேரம் அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த 21 அப்படிங்கிறதுலேருந்து 12 கழிச்சிடுங்க, நமக்கு வந்து என்ன கிடைக்கும் 9 அப்படிங்கிறது கிடைக்கும். அது தட் மீன்ஸ் 9 AM அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது 2 நபர்களுடைய வார வருமானம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது அவங்களோட வருமானம் ஏயோடையது 7x, அவர் எவ்வளோ செலவு பண்ணுறாரு 5y செலவு பண்ணுறாரு. அவர் வந்து சேமிக்கிறாருன்னா 300 ரூபா சேமிக்கிறாரு. அதே மாதிரி அடுத்த நபர் 3x சம்பாதிக்கிறாரு, 2y செலவு பண்ணுறாரு, அவரும் 300 ரூபா சேமிக்கிறாரு. இப்போ இது ரெண்டையும் காமனாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா x and y வந்து நம்ம கேன்சல் பண்ணி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா யாரோடது கேட்டிருக்காங்க என்றால் முதல் நபரின் வார வருமானம் கேட்டிருக்காங்க. 7x கேட்டிருக்காங்க.
எக்ஸோட வேல்யூ வந்து 900 அப்படின்னு வரும். அப்போ 7 × 900 அப்படின்னா 6300. அடுத்தது 2 எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீப்போவை வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீச்சிமை வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போது 3 × 4 × 4 × 4 = 4 × xன்னு வச்சுக்கோங்க. கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுங்கள், 48 அப்படிங்கிறது ஆன்சராக வரும். 25 அப்படிங்கிறது 225 அப்படிங்கிறது 15. அடுத்தது 169 ஆகும். அப்போ 13. அதுக்கடுத்தது ஆட் பண்ணோம் அப்படின்னா 121 வரும். அப்போ 11. இது 64 வரும். 8 64 இல்லை 36 வரும். அப்போ 6. 10 + 6 வந்து 16 வரும். அதை குரூப் போட்டோன்னா 4. 5 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் செய்கிறாங்க. அப்போ 13 ஆட்கள் வந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. எப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆன்சர் வந்து இந்த பக்கம் 4 அப்படிங்கிறது கட் ஆகும். அப்போ வந்து 5 × 20. அடுத்தது பாருங்கள், இது வந்து 10⁻³ எடுத்தோம்னா 3 9s are 27. இங்கே வந்து டிவிஷனில் இருக்கிறதுனால இது வந்து 24 மைனஸ் பண்ணிடலாம். அப்போ 10⁻³ அப்போ 1000. இரு கைக்கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் 594 அப்படிங்கிற ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு இதில் வந்து 10% லாபமும் இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா 10% நஷ்டமும் ஏற்படுகிறது. அப்போ லாபமும் நஷ்டமும் சமம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம x² / 100 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போ 100/100 what percentage லாஸ். அடுத்தது பாருங்க, தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ F + S வந்து 60 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 6 வருடத்துக்கு முன்னாடி 2 பேருக்கும் 5 மடங்கு வந்து வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 14 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். அது கூட ஒரு 6 வருஷத்துக்கு சேர்த்தோன்னா 20 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது பாருங்கள், இதில் அடுத்தடுத்த லெட்டர்ஸ் எடுத்துக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த லெட்டர்ஸ் ஃபஸ்ட் ரோ வந்து +2 ஆகுது. இது வந்து -2 அப்படிங்கிறது ஆகுது. அப்போ பார்த்தோன்னா V கூட +2 போட்டோன்னா X, ஓலேருந்து -2 போட்டோன்னா M. அடுத்தது பாருங்கள், கடிகாரத்தில் 7க்கும் 8க்கும் இடையில் கடிகாரத்தின் முட்கள் எத்தனை மணியில் எதிரெதிரே நேர்கோட்டில் நிற்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் 180 டிகிரி அப்படிங்கிறது. ஃபார்மில் பாருங்கள், 2/11 × 30h ± θ அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 6 ஹார்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து +ன்னு எடுக்கணும், மைனஸ்ன்னு எடுக்கணும். 6 ஹார்ஸ்க்கு உள்ளே இருந்துச்சுன்னா +ன்னு எடுக்கணும். இது மேலே இருக்குது, அதனால நான் இதை மைனஸ் தான் எடுத்துக்கணும் இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 2/11 30 × 7 வருமா. அப்போ நான் இதை வந்து 210ன்னு எடுத்துக்கிறேன். -180. இதை நம்ம சால்வ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2/11 × 30 அப்படிங்கிறது கிடைக்கும். அது சால்வ் பண்ணணும்னா 5/11. அப்போ 7 முடிந்து 5/11 நிமிடங்கள். ஒரு எண்ணுடைய 75% கொடுத்துருக்காங்க. அது கூட 75 கூட்டும்போது அதே எண் கிடச்சிருக்காங்க. அப்போது கண்டிப்பாக அந்த எண்ணினுடைய 25% தான் என்ன அப்படின்னா 75. அப்படியே டேரெக்டாக கட் பண்ணிடுங்க. எக்ஸோட மதிப்பு 300. இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெருக்கத்தொடர்னு கொடுத்துருக்காங்க. R வேல்யூ வந்து என்னென்னா 2, A வேல்யூ என்னென்னா 3. TN ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா 384 = 3 × 2⁻n−1. இது அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா 128. இது வந்து 2⁻n−1 = 2⁻7. அப்போ என்னோட வேல்யூ என்னென்னா 8. அடுத்தது பாருங்கள், இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் வந்து 1858 இந்திய கவுன்சில் சட்டம். 1904ஆம் ஆண்டு வீடி சாவர்கர் மகாராஷ்டிரத்தில் டேஷ் மற்றும் டேஷ் என்ற ரகசிய அமைப்பை தொடங்கினார் அப்படின்னா மித்ரமேளா மற்றும் அபினவ் பாரத். பின்னவற்றில் இந்தியாவின் மிக நீளமான நெடுஞ்சாலை வந்து NH7. இந்தியாவில் பரப்பளவின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது ராஜஸ்தான், அது கரெக்டு தான். அதுக்கடுத்தது எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். மகாராஷ்டிரா அப்படிங்கிறதும் 3வது தான், கரெக்டு தான். 4வது வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா வராது. 4வது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உத்தரப்பிரதேசம் வரும், அதுக்கப்புறமா குஜராத், அதுக்கப்புறமா தான் கர்நாடகா வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி. சார்க் அப்படிங்கிறது வந்து கிளேசியர். அதர்வண வேதம் வந்து பூதம் மற்றும் பேய் ஆவி. முந்தைய கால மனிதர்கள் இருந்ததற்கான சான்று வந்து நர்மதை பள்ளத்தாக்கு. யோக தரிசனம் பதஞ்சலி. ஆத்மீய சபாவை நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய். அடுத்தது பார்த்தோன்னா தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878. லிட்டன். இந்திய பல்கலைக்கழக சட்டம் 1904 வந்து ஹர்சன். இந்திய ஆட்சி சட்டம் அப்படிங்கிறது மின்டோ. ரவுலட் சட்டம் வந்து செம்ஸ்போர்டு. நிர்வாக தீர்ப்பாயம் எந்த விதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னா 323A. எது வந்து சரியாக பொருந்தவில்லை? ஆளுநருக்கு வந்து மாநில அரசு தான் கொடுக்குது. இந்திய கூட்டாட்சி எஞ்சிய அதிகாரங்களை தன்வசம் வைத்திருப்பது மத்திய அரசாங்கம். கில்லட்டின் அப்படின்னா என்னென்னா மற்ற அலுவல்களை முடிவுக்கு கொண்டு வந்து வாக்கெடுப்பிற்கு விடுக்கிறார். இந்தியாவின் முதலாக எங்கு மாநகராட்சி கொண்டு வரப்பட்டது அப்படின்னா சென்னையில். மத்திய பொதுக்கணக்கு குழு கூட்டம் யாரால் கூட்டப்படுகிறதுனா தலைமை கணக்கர், அக்கௌண்டன்ட் ஜெனரல். இந்திய ரூபாயின் புதிய அடையாள குறியீடு வந்து தேவநாகரி ரா மற்றும் ரோமன் குறியீடு. இது பார்த்திங்கன்னா 1969 14 வங்கிகள் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கும். 1980 6 வங்கிகள், 1949 RBI, 1979 மொத்த கோதுமை கொள்முதல் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கும். இது வந்து பாப்புலேஷன் பார்த்தோம் அப்படின்னா 1971 to 81 வந்து 68, 81 to 91 84, 91 to 2001 வந்து 102, இன்னும் 121. முன்மாதிரி நவீன. இது வந்து கரண்ட் அஃபேர். இதுவும் கரண்ட் அஃபேர். முதலாக சைபர் காவல் நிலையம் வந்து மகாராஷ்டிரா. தேசிய கீதம் 52 வினாடிகளில் பாடணும். தென்கிழக்கு ஆசியானில் வந்து 10 உறுப்பு நாடுகள் இருக்குது. இந்தியாவின் மிகப்பெரிய ஆராய்ச்சி மையம் வந்து பாபா அணு ஆராய்ச்சி மையம். இந்தியாவின் முதல் விளையாட்டுகளுக்கான பல்கலைக்கழகம் வந்து மணிப்பாலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர் யார் அப்படின்னா ஷீலா ஸ்டீஃபன். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மக்கள் பயன்பாட்டிற்காக இது தேவையில்லை? கரண்ட் அஃபேர். அடுத்தது பாருங்கள், யாருடைய பிறந்த நாளை வந்து சர்வதேச தீவிரவாத மறுப்பு தினமாக கொண்டாடப்படுகிறதுனா மகாத்மா காந்தி. இந்தியாவில் எந்த நகரத்தில் முதலாக ரயிலில் பயணிக்கும் போது பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மொபைல் அப்ளிகேஷன் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா மும்பை. நியூட்ரினோ பெற்றிருப்பது சுழி மின்னோட்டம் மற்றும் அரை தற்சுழற்சி. மின்னோட்டம் இல்லா ஒரு பெருக்கியின் மின்னழுத்த பெருக்க எண் வந்து 20 அப்படின்னா எதிர் மின்னோட்டம் கொடுக்கப்பட்ட அதன் மின்னழுத்த பெருக்க எண் வந்து 12 அப்படின்னா மின்னோட்ட பின்ன மதிப்பு வந்து பார்த்தோன்னா 0.033. அடுத்து குளோரைடு அப்படின்னா ஒளி பிளத்தலின் நொதி செயல்படுவதற்கு. ஜிங்க் வந்து IAA உயிரியல் சேர்க்கைக்கு. காப்பர் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டோசைனின் உட்பொருளாக. போரான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை இடப்பெயர்ச்சிக்கு இன்றியமையாதது. சாதாரண மனித கண்ணின் பகுதியின் அளவு 100. மனித இரத்தத்தின் pH மதிப்பு என்ன அப்படின்னா 7.4. எளிதில் ஆவியாகாத சகப்பிணைப்பு நைட்ரேட்டான AIN நீரார் பகுப்பு அடைந்து கொடுப்பது அமோனியா மற்றும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. பின்வற்றில் எதனுடன் ஃபீனால் சேர்ந்து டைக்ளைட் உருவாகிறதுனா HCHO கூட. சரிங்களா? தேங்க்யூ.